அழகான 4:30 மார்னிங். இன்றைக்கி 4:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே இன்றைக்கி சனிக்கிழமையும் கூட பெருமாள் கோயிலுக்கு போயே ஆகணும். ஏன்னா 2 வாரமாக போகவே இல்லை. ஒரு வாரம் ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஒரு நாள் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த வாரம் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும். ஒரு வாரம் தகுந்தா 3 வாரம் தவறுன்னு நம்மளுக்கு சொல்லி அடிக்கொருக்கா கேள்விப்பட்டிருப்போம். அதை இன்றைக்கி உண்மையாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே பால் காய வச்சுட்டு பச்சை பயிறு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ரசம் வைக்கலான்னு நினச்சா அவர் மார்னிங் சாப்பாடு வேணான்னு சொன்னார். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் இருந்தங்காட்டி அதோட விட்டாச்சு. அது கூட முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சாச்சு. என்ன செஞ்சாலும் எல்லா வேலையும் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த துணி மடிக்கிறத தவிர நேற்றே துணி மடிக்கிறது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நைட்டு. ஆனால் மடிக்கலாமா வேண்டாமான்னு போகிறது பின்னாடி திரும்பி வராது அப்படின்னு சொல்லியிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மனசை தேத்திட்டு எப்போ மடித்தாலும் நம்ம தான் மடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்பி விட்டு குளித்து எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பும் போது 9:30 ஆயிடுச்சு. பெங்களூரில் கிளைமேட் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.